ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம இந்த பக்கமா போகலாம். இந்த பக்கமா தான் தண்ணி சூழ்ந்துருக்கு. அட இப்போ அதெல்லாம் மேலே போக முடியல போல இருக்கு. ரொம்ப நேரமா இங்கே நின்று சுத்திக்கிட்டு இருக்கு. எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம போய் நம்மளுக்கு நல்ல கார் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான கார் கிடைச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் முன்னாடியெல்லாம் ஏதாவது லொக்கேஷன் இருக்கும், அங்கே போய் நம்ம தேடி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ எங்கே இருக்கும்னே தெரியாது. நம்ம தேடி போய் தான் பார்க்கணும். இந்த ஷாப்புக்கு என்ன கார் இருந்துக்கணும், ஆனால் எந்த காருமே இல்லை. நானும் போட்டேன். வந்துருக்கலாம். நான் வேற ஒரு ஆர்வத்துல சீக்கிரமா போய் எடுத்து வரணும்ன்றதுக்காக காரை எடுத்து வரேன். எம்டியா வேற இருக்கு. நெக்ஸ்ட் நல்ல வேலை தேடி வந்தது வீணா போய் என்னடா இது காருக்குள்ள இவ்வளவு கம் ஆன் டேக் யுவர் ஜூஸ் மேன். சொன்னா இது உப்பு தண்ணி கார் மேல உப்பு பட்டுச்சுன்னா காருக்குள்ள இன்ஜின்ல உப்பு போயிடும்னு சொன்னா. ஆனா இது என்ன இவ்வளவு உப்பா இருக்கு. ரொம்ப நேரமா இந்த தண்ணியில ஊறிட்டு போல பயங்கர மாசமா இருக்கு. இந்த காலம் செட்டா இத்தனை காலம் ஊற்றிக்கேன் பார்த்தது இந்த சிட்டிக்குள்ள ரொம்ப ஓல்டு மாடலா பிரான கண்டிஷன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஜின்ல ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, அதான் பிராக்டிங். இன்ஜின்லாம் கூட நம்ம மாத்திக்கலாம். நீங்க எப்படியாவது கார் மட்டும் எடுத்து வரணும்னு சொல்லியிருக்கானே. இங்க இருக்க மற்ற 2 காருக்கு இந்த கார் எவ்வளவோ தேவையில்ல. ஐயோ அந்த கார் வேற மூழ்கிட்டு இருக்கு. நம்ம கரெக்டான டைம் வந்திருக்கும் ஃபுல்லாவே மூடுது இந்த தண்ணியாக. நம்ம அப்படியே ஓகே நமக்கு சூப்பரான ஒரு வண்டி கிடைச்சிருக்கு. இதை நம்ம எடுத்துட்டு போனோம். எந்த வழியா வந்து ஏதோ ஒரு வீட்டோட கான்செப்ட் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு சொன்னாங்க. தண்ணி வடியத்துக்கு எப்படியோ 2 நாளாவது ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம 2 நாளும் சுத்தியா உட்காந்து எப்படியாவது அவர் எடுத்துட்டு வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கும் பிராங்க்லின் கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல வண்டி தான் கிடைச்சிருக்கு. பிராங்க்லின் பாத்தியா, நானும் போயிட்டு சூப்பரா ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். செம ஓல்டு கோல்டுன்ற மாதிரி இந்த வண்டியோட பார்ட்லாம் சும்மா தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். டீச்சன் ஓகே பிராங்க்லின், அடுத்ததுன்னா போற டோரிமானே போய் ஒரு சூப்பரான ஸ்டீலிங் பண்ணோம். அது என்ன ஸ்டீலிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வேணா ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு க்ளூ தரேன். நம்ம சினியன் அங்கிள் கடையில தான் அந்த ஸ்டீலிங்கை நாங்க பண்ணோம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டீலிங். சுனாமில செமையான ஸ்டீலிங். அது என்ன ஸ்டீலிங் அப்படின்றது உங்களுக்கு மறக்காம